ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைமில் என்னென்ன எடுத்து வைக்கணும், எதாவது மறந்துட்டு போயிட்டாமல் லாஸ்ட் நேரத்தில் என்னென்ன ப்ரிப்பரேஷனோட போகணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட் பார்த்தோம் அப்படின்னா 12/7/2025 அன்று நடக்க போது. தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து நீங்கள் எதை எடுத்து வச்சுக்கணும்னா ஹால் டிக்கெட் எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, இந்த மாதிரி பேன் கார்டு, ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் அதோட ஜெராக்ஸ் ரெண்டையுமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ப்ளஸ் பிளாக் பென் 2 எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளூ பென் நாட் அலோடு, பிளாக் பென் மட்டும் தான் அலோடு. ஸோ பிளாக் பென் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நார்மல் வாட்ச், டிஜிட்டல் வாட்ச் இல்லாமல் நார்மல் வாட்சாக ஒரு வாட்ச் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா ஹால் டிக்கெட்டில் ஃபோட்டோஸ் தெளிவாக இல்லை அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்கு கேட்கும்போது கொடுக்கணும். லாஸ்ட் நேரத்தில் வந்து இல்லை ஃபோட்டோ இல்லைன்ற பதட்டத்தை தவிர்க்கிறதுக்காக. அடுத்தது உங்கள் கூட வேறு என்ன எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்ஸ் வாட்டர் பாட்டில். ஓகேங்களா, மோஸ்ட்லி சென்டர்ஸில் தண்ணி வச்சுருப்பாங்க. இருந்தாலுமே வந்து நம்ம ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது அப்படின்ற பட்சத்துக்கு தண்ணி வந்து குடிச்சிட்டு போகும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக நெக்ஸ்ட்டு காலை 8:30 மணிக்குள் ஹாலுக்கு சென்றுவிட முயற்சி செய்யுங்கள். கடைசி நேரத்தில் பதட்டத்துடன் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்று இரவு நன்றாக உறங்குங்கள். உறக்கம் மிகவும் அவசியம். அதாவது நாளைக்கு சனிக்கிழமை தேர்வு நடக்க இருக்குது. இன்று வெள்ளிக்கிழமை இரவு உறங்குவது அவசியமானது. நல்ல உறக்கம் தேவை. அப்போதுதான் நாளைய கேள்விகளை தெளிவான முறையில் பதிலளிக்க முடியும். தேர்வு தொடங்கும் முன்னர் வழங்கப்பட்டுள்ள வினாத்தாள் முழுவதுமாக அச்சிடப்பட்டுள்ளதா என்பதனை சரிபார்த்து கொள்ள வேண்டும். சிந்தனை ஒன்றை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மால் முடியும். தகுந்த நேரத்தில் சென்று தகுந்த முறையில் நேர மேலாண்மையை 3 மணி நேரத்தை எவ்வாறு எந்தெந்த பாடத்திற்கு ஒதுக்க வேண்டும் என்பதனை முன்னரே முடிவு செய்து செல்லுங்கள். அதாவது மேக்ஸுக்கு எவ்வளோ நேரம், இந்த தமிழுக்கு இவ்வளோ நேரத்துக்குள்ளே நம்ம தமிழ் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பண்ணிப்போங்க. அப்போ தான் மேக்ஸுக்கும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துகள். உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட இது உங்களுக்கான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும். இந்த தேர்வு உங்களுடைய கனவை அடையும் தேர்வாக இருக்கும். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களோட தேர்வை எழுதுறதுக்கு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பதட்டம் இல்லாமல் தேர்வு எழுதுங்க. உங்களுடைய அரசு பணி அப்படின்ற கனவு கண்டிப்பாக இதில் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட தேர்வை எழுத போங்க. ஓகேங்களா, ஸோ எப்பயுமே வந்து கொஷின் பேங்க்கு வாங்கினோன்னே கொஷின் பேங்க்கில் எல்லாமே ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத மெயினாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, முடிஞ்ச வரைக்கும் 8:30 போயிடுங்க. 9 மணி வரைக்கும் லாஸ்ட் டைம் போகிற வரைக்கும் வச்சுக்காதீங்க. 8:30 போயிடுங்க. ஓகேங்களா, பிளாக் பென் மட்டும்தான் அலோடு, ப்ளூ பென் அலோடு இல்லை. நம்மளோட டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி சின்ன சின்ன நியூஸஸ் வந்து போடுவோம். வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு 1330 பக்கங்கள் கொண்ட பிடிஎஃப்பும் நம்மளோட இதில் இருக்குது. டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.